வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் ரோடு. ஸோ முடிச்சூர் கிட்ட பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அவுட்டர் ரிங் ரோடு நிறைய பேருக்கு தெரியும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முடிச்சூர் அட்டை கம்பெனி மணிமங்கல் ரோடு வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத்து வெஸ்ட்டு கார்னர், ஒரு பக்கம் ஒரு 50 அடி ரோடு வரும், இன்னொரு பக்கம் 30 அடி ரோடு வருது. இது வந்து பார்த்தோன்னா செமி கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாங்க. இங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 4000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. 1,70,00,000 கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இதில் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கடை மட்டும் பெரிய கடையாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம 2 கடையாக கூட யூஸ் பண்ணலாம். ஒரு ஷட்டர் போட்டிருக்காங்க. இது இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு 2 ஷட்டரோட போடலாம். 2 கடையை யூஸ் பண்ணலாம். ரெண்டல் விட்டால் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 1 BHK வீடும் 2 கடையும் இருக்குது. ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 to 35,000 வாடகை வரும். மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய வீடு, ஒரு 3 BHK டோட்டல் சைஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. அதுவும் 25,000 வாடகை விடலாம், 55,000 to 60,000 வாடகை விடலாம். நமக்கு ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா நமக்கு பேக் சைடில் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு கோர்ஸ் இருக்குது, பைக் பார்க்கிங் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கலாம். இது கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. உங்களுக்கு இதில் வந்து 2 கார் பார்க்கிங் வந்துடும். கிரைனைட்டில் தாங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரைனைட் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இது ஒரு 1 BHK. இது ஒரு ரூமு. இதை 2 கடையாக பண்ணலாம். இது ஓன் யூஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மரம் வந்து எவ்வளோ பெரிய வாசக்கால் வச்சுருக்காங்கன்றதை பார்த்தா தெரியும். ஒரு 2 BHK. ஒரு ஓப்பன் கிச்சன், பெரிய ஓப்பன் கிச்சனு, பால்கனி, பெரிய பால்கனி, நல்ல வெண்டிலேஷன். ஓகே, சாரி, முன்ன சொன்ன மாதிரி 3 BHK தான் வருது. 2 BHK இல்லை, 3 BHK. இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா ரெஸ்ட் ரூமுமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 2 மாதம் டைம் கொடுத்தா போதுங்க. 2 to 3 மாதம் அதிகபட்சமாக டைம் கொடுத்தா போதும். உங்களுக்கு ரெடி டு மூவ் கண்டிஷனில் கொடுத்துருவாங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா டைல்ஸு யூஸ் பண்ணக்கூடிய சில மெட்டீரியல்ஸ், பெயிண்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வெள்ளம் வரும்போது தண்ணி வந்ததுங்க, கீழே மட்டும் தாங்க வந்தது. ஒரு 2 அடி 2.5 அடி தண்ணி வந்ததுங்க. ஏன்னா அந்த எந்த ஒரு வெள்ளம் தண்ணியும் பார்த்தோன்னா டைரெக்டாக அங்கே வர்றதில்ல. நமக்கு அந்த அடையார் ரிவர் அந்த பக்கம் பேக் சைடில் போகும். அங்கே முடிச்சூர் அட்டை கம்பெனிலேருந்து கொஞ்சம் தண்ணி வலிஞ்சு வரும், அந்த தண்ணி தான் அங்கே வரும். மீதி பார்த்தோன்னா அந்த நியூ பெருங்குளத்தூர் சைடு ரங்கா நகர் சைட்லேருந்து கொஞ்சம் தண்ணி, அந்த ஏரியிலேருந்து வர்ற தண்ணி இந்த பக்கம் வரும். மற்றபடி டைரெக்டாக எதுவுமே அஃபெக்ட் ஆகாதுங்க எந்த ஃப்ளட் வந்தாலும். அடையார் ரிவர்லேருந்து முடிச்சூர் அட்டை கம்பெனி வழியில் ஏதாவது கொஞ்சம் தண்ணி வலிஞ்சு வந்தால் வரும். ரங்கா நகர் சைடில் ஏரியிலேருந்து எக்ஸஸ் வாட்டர் வரும், அவ்வளோதான். ஒருத்தங்க இந்த ப்ராப்பர்ட்டி மேல் வீட்டுக்கு கால் பண்ண நன்றி.